நண்பர்களே, கூகுள் குரோம் ப்ரௌசரை பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சின்ன டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதாவது நீங்க அதிகமா கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீங்க ஒரு வெப்சைட் நீங்க சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச் ரிசல்ட் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம். இதெல்லாம் என்ன காரணங்கிற நிறைய காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் இதுல ஒரு சின்ன காரணம் நான் சொல்லலாம். அந்த காரணம் நீங்க சரி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரை கொஞ்சம் வேகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, நிறைய லைக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைப்படுது. நீங்க என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கூகுளோட குரோம் ப்ரௌசருக்கு ஒரு எண்டிங் கார்டெல்லாம் போட முடியாது. ஏன்னா இந்த கூகுளோட குரோம் ப்ரௌசருக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதிகம் பேரால பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரௌசர்ல சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறதுக்கு, வெப் பேஜ் லோட் ஆகிறதுக்கும் சரி, கூகுளோட குரோம் ப்ரௌசர் லோட் ஆகிறதுக்கும் சரி, சில செகண்ட்ஸ் டைம் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரே இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி குழப்ப விரும்பல. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நீங்க பயன்படுத்துங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டும் என்ன ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்துறீங்களோ அது எல்லாமே கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல ஒரு ஸ்டோரா இருக்கும். அதாவது மறுபடியும் நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு அந்த மாதிரி விஷயத்தை நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டோரா இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய இடைஞ்சல் அப்படின்னு சொல்லலாம். பேஜ் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அதை எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இதுல உங்களுக்கு சைட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல அப்படியே ஸ்டோரேஜ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே இதுல ஸ்டோர் ஆகி கிடக்குது. இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர் வேகமா செயல்படாது. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் கிளியர் சைட் ஸ்டோரேஜ், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு கிளியர் சைட் ஸ்டோரேஜ், கிட்டத்தட்ட திஸ் வில் கிளியர் ஆல் 200 MB ஆஃப் வெப்சைட் ஸ்டோரேஜ். பாருங்க, 200 MB அளவுக்கு உள்ள ஸ்டோரேஜ் இதுல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர் வேகமா செயல்படாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பாயிண்ட் தான், இதுதான் மெயின் அப்படி நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரியும் நீங்க கிளியர் பண்ணி உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரை வேகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ மற்றவங்களுக்கு இது ஷேர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்போட இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ஜஸ்ட் இதை கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளவுதான். பாருங்க, ஃபைல் சேவ்ட் பை வெப்சைட்ஸ் அப்பியர் ஹியர். வாவ், 0 உங்களுடைய ப்ரௌசரை வேகமா பாத்தீங்களா, எவ்வளவு ஸ்பீடா இயங்குது பாத்தீங்களா. பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல நீங்க எல்லாத்தையுமே கூகுள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் வெளிப்படையாவே. அதை நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணீங்கன்னா என்ன, உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரை வேகமா நீங்க ரன் பண்ண முடியும். ஏதோ ஒரு வெப்சைட் நீங்க சர்ச் பண்ணா வேகமா சர்ச் பண்ணி லோட் பண்ண முடியும். இதுதான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதை நீங்க உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல பயன்படுத்துங்க. ஸோ அதை பத்தி என்னுடைய சேனலை பத்தி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.